நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு முந்தி வாழ்ந்த காலத்துல அரபு கவிதைகளை எடுத்து நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் இருக்கும். ஒன்னு பொம்பளைய பத்தி கவிதை பாடுவான், இல்லன்னா மதுவை பத்தி கவிதை பாடுவான். வேற ஒன்னையும் வர்ணிக்க மாட்டான். இயற்கையை, சூரியனை, சந்திரன் இதெல்லாம் ரொம்ப குறைவா இருக்கும். அப்பனா எவ்வளவு குறிப்பு இருக்காங்க? ஒட்டுமொத்த சமுதாயமுமே தங்களை விட்டு பிரிக்க முடியாத ஒரு அம்சம் நினைக்கிறாங்க. இன்னைக்கு மேலை நாடுகள் இருக்குல்ல, மேலை நாடுகள்ல மதுபானம் என்பது அவர்கள் வாழ்க்கையில் டீ காபி நம்ம சாப்பிடுற மாதிரி ஒன்றி போயிடுச்சு. விருந்தாளி வந்தாலும் மதுபானம் தான், படுக்கும் போது மதுபானம், சோத்து திண்டு மதுபானம், ரொட்டி திண்டு மதுபானம், பேசிட்டு இருக்கும் மதுபானம், மதுபானத்தை குடிச்சு சிகரெட் குடிச்சு மதுபானம், இப்படி எல்லாம் எப்ப பார்த்தாலும் அதிலே மூழ்கி இருக்கான் பாருங்க. மேலை நாட்டுல இந்த மாதிரி கிறுக்குங்களா தான் அவங்க இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களை முதலில் சந்தித்தார்களோ அவர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். விட்டுப்பட முடியல, அதுல ஊறி போயிருந்தாங்க. ரத்தத்தோட ரத்தமா அந்த ஆல்கஹால் கலந்திருக்கிறது, லேசில விடுபட இயலாது. ஒரு உத்தரவு தானங்க, ஹல்லன்தும் முன்தஹூன், நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா, ஃபஜ்தனிபூஹு, அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். இதானே அல்லாஹ் சொன்னா. உடனே தூக்கி எறிஞ்சிட்டாங்கல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மதுபானத்திலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். அந்த ஒரு கட்டளையே அவர்களை நல்வழிப்படுத்த போதுமானதா இருக்கிறது. வேற சட்டம் இல்ல, அதிகாரிகள் இல்ல, படைபலம் இல்ல. ஏன் அதிலிருந்து விடுபட்டார்கள்? நம்மை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான், எல்லா நேரத்திலும் இருக்கணும், எல்லா நிலையிலையும் நம்ம ஒருத்தன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அச்சம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் தங்களுக்கே நன்மை செய்ய முடியும். அடுத்தவருக்கு இரண்டாவது விஷயம், தங்களுக்கே நன்மை செய்வதாக இருந்தால் அவர்கள் தங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான், அவனை ஏமாத்த இயலாது, அவனுடைய முடிவுல எந்த ஒரு குறையும் இருக்காது என்று நினைத்தால் மாத்திரம்தான் அவர்கள் தங்களை நல்வழிப்படுத்திக் கொள்ள முடிகிறது. அதை பார்க்கிறோம்.